உயிரோடு எரிந்த கிறிஸ்தவர்களின் வெளிச்சத்தில் தேரில் சென்றான் நீரோ மன்னன். ரோம் நகரம் தீப்பிடித்து எரிந்தது. தீயணைப்பு துறை எல்லாம் அப்போது இல்லை. நாள் கணக்கில் வாரக்கணக்கில் அந்த பெருநகரம் தொடர்ந்து எரிந்தது. நெருப்பு மூட்டியது நீரோ மன்னன் தான். குடியிருப்புகள் எரிந்தன. மக்கள் அநேகர் மாண்டனர். பெரிய தங்க அரண்மனை கட்டிக்கொள்ள இடமுண்டாக்குவதற்காக நெருப்பு வைத்து ரோம் நகரத்தை எரித்தது நீரோ மன்னன் தான். அது எரிவதை பிடில் வாசித்து கொண்டே ரசித்தான் நீரோ. நெருப்பு பற்ற வைத்த பாவத்தை அவன் கிறிஸ்தவர்கள் மீது போட்டு தான் தப்பித்து கொண்டான். நெருப்பு வைத்தார்கள் கிறிஸ்தவர்கள் நகரத்துக்கு என்ற குற்றம் சுமத்தியது போதுமா? அவர்களை தண்டிக்க வேண்டாமா? கிறிஸ்தவர்களுக்கு உபத்திரவம் தொடங்கியது. நீரோ மன்னன் கிறிஸ்தவர்களை மிகவும் மோசமாக உபத்திரவப்படுத்தினான். கிறிஸ்தவர்கள் சிலுவைகளில் அறையப்பட்டார்கள். கிறிஸ்தவர்களை உடலை சுற்றிலும் மிருகங்களின் தோலை சுற்றி கட்டி வேட்டை நாய்களை ஏவி விட்டனர். அவை அவர்களை துரத்தி துரத்தி கடித்து குதறின. கிறிஸ்தவர்களை உடலை சுற்றிலும் மெழுகை வைத்து கட்டி அவர்களை நீரோ மன்னன் தேரில் பவனி வரும் நெடுஞ்சாலைகளில் இருபுறமும் தூண்களில் அந்த கிறிஸ்தவர்களை கட்டி வைத்து உயிரோடு கொளுத்தி இரவில் நீரோ மன்னன் அந்த வெளிச்சத்தில் உல்லாசமாக தேரில் பவனி வருவது வழக்கம். கிறிஸ்தவர்களுக்கு வீடுகள் இல்லை. அவர்களின் வீடுகள், நிலங்கள், சொத்துகள் சூறையாடப்பட்டன. அவர்கள் அடிக்கப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டு துரத்தப்பட்டனர். இக்காலத்தில்தான் பரிசுத்த பவுல் கோடரியால் கழுத்து வெட்டப்பட்டு கொல்லப்பட்டார். பரிசுத்த பேதுரு தலைகீழாக சிலுவையில் அறையப்பட்டு சாகடிக்கப்பட்டார். தெர்த்துல்லியன் என்னும் 2ஆம் நூற்றாண்டின் கிறிஸ்தவ சரித்திர ஆசிரியர், blood of the martyrs is the seed of the church. இரத்த சாட்சிகளின் குருதிதான் கிறிஸ்தவ சபையின் வித்தாயிருக்கிறது என்று எழுதினார். பேதுரு 1 பேதுரு நிருபம் 5ஆம் அதிகாரம் 8 முதல் 11 வசனங்களில், தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரரிடத்திலே அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறதென்று அறிந்திருக்கிறீர்களே. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. அவருக்கு மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமென் என்று எழுதி கிறிஸ்தவ மக்களை தேற்றியிருக்கிறார், பலப்படுத்தியிருக்கிறார். இரத்த வெறியும் கொடூரமுமான நீரோ மன்னன் தொடங்கிய கிறிஸ்தவர்களுக்கான உபத்திரவம், அவனது மரணம் கிபி
68 சம்பவித்த பிறகும் 250 ஆண்டுகள் தொடர்ந்தது. ஆயினும் கிறிஸ்தவ மதம் வளர்ந்தது வளர்ந்தது, வேரூன்றி பலத்து வளர்ந்தது.